சென்னையில் நற்செய்தி விடுதலை பெருவிழா. நாள் ஜூலை 5, 6. நேரம் மாலை 6 மணிக்கு. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். என் குடும்பத்தின் மேல் கண்ணோக்கமாயிருக்க போகிறார். நாங்கள் பழுகவும் பெருகவும் விரிவடைவும் சுகத்தோடும் பலத்தோடும் சமாதானத்தோடு வாழவும் ஆண்டவர் இந்த வருஷம் எனக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறார். சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். எந்த காரியத்துல நீங்க ஏங்கி எதிர்பார்த்து இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும், எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களோ, நீங்க நம்பி வந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ணி உங்களை நடத்துகிறவர். அல்லேலூயா. இடம் கிரிக்கெட் விளையாட்டு மைதானம், கேண்டேர் கம்பெனிக்கு போகும் வழி, ராதா ரெசிடென்சி அருகில், குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலை, சென்னை. தேவப்பிள்ளைகளே, இந்த நற்செய்தி விடுதலை பெருவிழாவில் கலந்து கொண்டு குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் சமாதானத்திற்காகவும் தேவனிடமிருந்து நன்மைகளை பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உதவிக்காய் கதறி அழுகுரல் கேட்டீரையா, துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறி அழுகுரல் கேட்டீரையா, துணிந்து தூக்கினி பெரியவளாக்கினி உமது
நீர்தானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 119 5வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். எவ்வளவு அருமையான ஒரு ஜெபத்தை இந்த சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து ஏறெடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கிறது. இது இருந்தால் நலமாயிருக்கும், இது கிடைத்து விட்டால் நலமாயிருக்கும், இப்போது வந்து விட்டால் நலமாயிருக்கும், இது எனக்கு கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் இந்த சங்கீதக்காரனுடைய விருப்பம் என்னவென்றால், உமது பிரமாணங்களை நான் கைக்கொள்ளுவதற்கு என் நடைகள் உமக்கு முன்பாக ஸ்திரப்பட்டால் அதுதான் எனக்கு நலமாயிருக்கும் என்பதாக அவன் சொல்லுகிறான். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இருக்கிறது என்று நாம் யோசித்து பார்ப்போமானால் நம்மில் அநேகருக்கு இவ்விதமான விருப்பம் இருக்கிறதா என்று கூட தெரியவில்லை. உமது பிரமாணங்களை நான் கைக்கொள்ளணும் ஆண்டவரே, நீர் என்னென்ன கட்டளைகள் கற்பனைகள் சொல்லியிருக்கிறீரோ அதை எல்லாவற்றையும் நான் சரியா செய்வதற்கு என் நடைகள் ஸ்திரப்படணும். நல்ல ஸ்ட்ராங்காகி நான் அதில் இருப்பதற்கு, நிலைத்து நிற்பதற்கு எனக்கு நீர் ஸ்திரப்படுத்தி கொடுத்தால் அது எனக்கு நலமாயிருக்கும் என்று இந்த சங்கீதக்காரன் வேண்டுவது போல, விரும்புவது போல, ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பது போல நாமும் ஜெபித்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகள் எல்லாம் நான் கடைபிடிப்பதற்கேற்ற இருதயம், கைக்கொள்ளுவதற்கு என்னுடைய நடைகள் அதிலே ஸ்திரப்படட்டும், எனக்கு நீர் உதவி செய்யும் என்று நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தால் ஆண்டவருடைய இருதயம் எவ்வளவாக மகிழும். சக்கரியா எலிசபெத்து பாருங்கள், வயதான காலத்தில் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. ஆனால் ஆண்டவர் இட்ட கட்டளைகள் எல்லாவற்றிலும் ஒன்றில் கூட அவர்கள் குறைவில்லாதவர்களாக, சகலத்திலும் குற்றமற்றவர்களாக தேவனுக்கு முன்பாக நீதியாக நடந்தார்களாம். அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன எல்லா காரியத்திலும் குற்றமற்று நீதியாக அந்த வயதான காலத்திலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். ஆண்டவருக்கு பிரியமானபடி அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். எத்தனை அருமையான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு இருந்திருக்கிறது. மனோவாவும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவனுடைய மனைவியும் இப்படித்தான் பிள்ளை இல்லாதிருக்கிற அந்த நிலைமையில் ஆண்டவரை பார்த்து அவர்கள் அநேக நாட்கள் விண்ணப்பம் பண்ணியிருக்க வேண்டும். மனோவாவின் மனைவிக்கு கர்த்தருடைய தூதனானவர் தோன்றி, உனக்கு ஒரு குமாரன் கிடைக்கப் போகிறான், அவருக்கு இப்படியெல்லாம் நீ இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்றெல்லாம் வாழ்வின் முறைகளை பேசினதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த மனோவா ஆண்டவரை பார்த்து, கர்த்தருடைய தூதன் இன்னும் ஒரு விசை வந்து, எங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்படி
வாழ்வை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பிப்பாராக என்று சொல்லி மனோவா வேண்டிக் கொள்வதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய இருதயம் கூட உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளுவதற்கு, நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு, ஆண்டவரே நாங்கள் எப்படி கற்பித்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு, இந்த வாழ்க்கை முறையில் எங்கள் நடைகள் ஸ்திரப்பட்டால் எங்களுக்கு அது நலமாய் இருக்கும் என்று இந்த சங்கீதக்காரனை போல, சக்கரியா எலிசபெத்தை போல, மனோவா அவனுடைய மனைவியைப் போல எத்தனை பேருக்கு நாம் ஆண்டவருக்காக இப்படி வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறதோ, நாம் எல்லாரும் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி இப்படி நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவரை, இது இருந்தால் எங்களுக்கு நலமாக இருக்கும். எத்தனையோ பேருக்கு பண தேவைகள் இருக்கிறது, குடும்ப தேவைகள் இருக்கிறது, பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. எல்லா தேவைகளை பார்க்கிலும் ஆண்டவரே உம்முடைய பிரமாணத்தை கை கொள்ளுகிற ஒரு இருதயம், அந்த காரியத்தில் என்னுடைய நடைகள் ஸ்திரப்பட்டால் அது எனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது பிரமாணங்களை எல்லாம் கை கொண்டு நடப்பதற்கு ஆண்டவரே எங்களுடைய நடைகள் அதில் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும் என்று சங்கீதக்காரரோடு கூட சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் எங்கள் மீது அமர்ந்து ஒவ்வொரு பிரமாணத்தையும், ஒவ்வொரு நியாயத்தையும், ஒவ்வொரு கற்பனை கட்டளைகளையும் நாங்கள் கை கொண்டு நடப்பதற்கு ஏற்றபடி எங்கள் வாழ்க்கை முறையை நீர் அமைத்து விடுவீராக. எங்கள் நடைகளை நீர் ஸ்திரப்படுத்துவீராக. அது இருந்தால் எங்களுக்கு நலமாய் இருக்கும் ஆண்டவரே. உம்மை பிரியப்படுத்தி நாங்கள் வாழ்ந்து விட்டால் அது நலமாய் இருக்கும் ஆண்டவரே. அப்படி நாங்கள் உம்மை பிரியப்படுத்தி வாழ்கிற போது இவைகள் எல்லாம் நாங்கள் கேட்டுக்கொள்ளாமலேயே எல்லாவற்றையும் நீர் கூட கொடுக்க வல்லமையுடையவராக இருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது பிரமாணங்களை கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம், எங்களுடைய நடைகள் உமக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கட்டும் என்று இந்த காலை வேளையில் உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.